காலையில் உடல் அழுத்து வச்சுட்டு துணி அழுக்க போயிட்டு கரையேறி வரும். இந்த ஆதி மூலம் இந்த உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து இந்த மனிதனாக உருவாக்கி இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா உயிரை ஈசனாக வனம் பிடிச்சவன் நினைத்து இதெல்லாம் உருவாக்குறாரு. கணேசா ஈசன் என்பது உருவாக்கும் இந்த கணங்கள் எல்லாம் உருவாக்கும். அதனால கணேசா என்று நினைப்பேர் வைத்து பேர் வைக்கிறான். நாம சுவாசித்தோட வினையாக இந்த வினைக்கு நாயகனாக மனிதோடலாம். அந்த தீவிகளை நீக்கி வரும்போது கணங்களுக்கு அதிபதியாகும். கணப்பட்டி அதிபதியாகும். இப்ப கோபமா இருக்கும்போது சாந்தமான குணம் அந்த உடனே சாந்தமான குணம் கோப குணம் அடைக்க ஆட்சி புரியாது. வேதனையான உணர்வுகள் இருக்கும்போது நல்ல குணத்தை அடைக்கும். இந்த வேதனையான உணர்வு ஆட்சி புரியும். இது எல்லாத்தையும் அடைக்கிறது ஆரோக்கியம் நினைக்கிறோம். அதை நுகர்ந்து உங்களை பதிவாக்கிட்டோம்னா இப்ப பதிவாக்கி வச்சிடும். இதே மாதிரி இந்த பதிவாக்குவதற்கான அன்னைக்கு தோஷம் இல்லை. இந்த கதைகளா சொல்லுவாங்க. அந்த சொல்லி இந்த மாதிரி நீங்க மேல பார்க்கறது காலையில குளிச்சுட்டு வந்து மேல எடுத்து பார்த்து நம்ம பிள்ளை காலை தாம்பு எல்லாம் தின்றோம். இந்த மனிதனானத்தும் வேக வச்சு நமக்குண்டான உணவை சவர்த்து சாப்பிடும் இந்த உணவை பெற்றோம். இந்த கணங்களுக்கெல்லாம் வீசா கணேசா என்றோம். அதே சமயத்தில் நாம் இதை எண்ணி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற்று என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவானுக்கு பெற வேண்டும் என்று உள்ளுக்கு சேர்த்தோம். இந்த உள்ளுக்கு சேர்த்தவன் என்ன செய்யுது? நெருப்பை வச்சாச்சுன்னா பக்கத்தில் போகுமா? நெருப்பை வந்து வச்சு இதனை காற்றழுத்தம் தள்ளி விட்டு இதே போல அருமையான உணர்வு நம்ம உடல் பெற்று இந்த வெப்பத்தன்மை என்ன செய்யணும்? அந்த உணர்வும் வலுவாக வரும். இப்ப நாங்க மிளகாய எந்த இடத்துல போட்டோம்னா நிறுவனத்தை நினைச்சு பக்கத்தில் போறீங்களா? நல்ல குணத்தை விடுவா, நல்ல குணத்தை சிந்திக்க விடுதான் இல்லையே? அப்ப அதே மாதிரி அந்த புற நட்சத்திரத்தின் உணர்வை நமக்கு உடல் முழுது படம் ஜீவாத்மா படம் உள்ளுக்கு செலுத்து போகும்போது இந்த உணர்வு வலுவான இருக்காது. நம்ம காலையிலிருந்து சாயங்காலம் சண்டை போட்டவங்க, திட்டினவங்க, வெறுப்படைஞ்சவங்க, வேதனைப்படுறவங்க பாக்கத்தோட கேட்டிருப்போம், பரிவோடு கேட்டிருப்போம். உணர்வு பதிவா இருக்கு. இதெல்லாம் முன்னாடி இருக்கு. இந்த உணர்வின் தன்மை நம்ம ரத்தத்துல கலந்து போயிட்டு நம்ம உடல்ல உள்ள கெட்ட அணுக்கள் எதாவது நிலையோ அது சாப்பாடு இருக்கு. நல்ல உறுப்பு உருவாக்கி நல்ல அணுகுக்கு போகலன்னா அது சொல்ல அந்த உறுப்பு குறையும். அப்ப நம்ம சுத்தப்படுத்தணும்னா இல்லையா? அதுக்காக நினைக்கிறது இதுக்குத்தான் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழும் பேரொழி பெறணும். இந்த உடல்ல கூட செலுத்தணும்னு இந்த அணுக்கை இழுக்கிறதில்லை, இதை தள்ளி விட்டுரும். நம்ம ஈர்ப்போட்டத்தில் கலந்துருச்சுன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் இன்னும் இழுத்துக்கிறோம். இது எடுத்து நினைச்சு நம்ம ஆன்மா சுத்தமா இருக்கும். நம்ம உடலுக்கு இருப்பான அந்த தீமைகளை வேக வச்சிருந்த உயிர். அப்ப நம்ம வேக வச்சு ஒன்னா சேர்த்து ஒரு பொருளை உருவாக்குறோம். வேக வச்சு நம்ம சேர்த்துற முடியுமா? முடியாது. ஆகவே நமக்குள் என்ன செய்யறோம்? அந்த துணை நட்சத்திரத்தின் உணவை சேர்த்து இது வேக வச்சு 4 ஒன்னாக்கப்படும் போது இந்த வேதனை என்ற நிலை மாறும். சண்டை போடுறவங்களை பார்த்தோம்னா இதே மாதிரி எல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம என்ன செய்யணும்? நாங்கள் யாரெல்லாம் பார்க்கணும், அவங்க குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியை அசைத்து பெறணும், அவங்க நோயிலிருந்து விடுபடணும், அவங்க குடும்பத்தில் ஒன்று கொடுத்து வாழும் தன்மை வரணும், அவங்க தொழிலெல்லாம் நல்லா இருக்கணும். எத்தனை பேரை கேட்டுக்கணுமோ அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் இதை நினைக்கணும். பரீட்சையில் எவ்வளவு தூரம் நினைக்கிறோமோ அவங்க உணர் பதிவாக வர்றதை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தள்ளி விட்டுச்சு நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக இதை நாம் சொல்லிடுறோம். நான்மா சுத்தப்படுத்தணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேளா இருந்திருப்போம், பாம்பா இருந்திருப்போம், பறவையா இருப்போம், பச்சையா இருப்போம். இன்னைக்கு பார்க்கணும் இல்லை? கோழி கடையில போனோம்னா கசாப் கடையில் எப்படி இருக்கும்? உயிரோடு எடுக்கிறாங்க. நல்ல சுழிதண்ணி இதாகிடுது, தபத்துன்னு இருக்கிறாங்க. இவன் சாப்பிட்றதுக்கு இந்த வேதனையாகவும் நினைக்கிறான்னு நீங்க பாருங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க கறியை சாப்பிடுறீங்க, இருந்தாலும் அந்த சுடுதண்ணியில முக்கும் போது அந்த பாவத்தை செய்யறாங்க. அந்த பாவத்தை செய்யும்போது கொண்டானே நம்ம சும்மா திங்கிறமே அப்படிங்கிறது திங்கா முற்றமான இல்லை. போட்ட உடனே அந்த பார்த்த உடனே கஷ்டமா இருக்கு. அந்த பாவ உணர்வு நமக்குள்ள இந்த பாவ நிலையை நம்ம கொடுக்கும். கல்ல பார்த்தோம், அது எப்படி எரியுதோ அந்த உணவை நுகர்றோம், ரத்தத்துல கலக்கு. 4 தடவை நீ கோழி இந்த மாதிரி கல்லு முட்டுவை பார்த்தோன்னா அவங்க உடல்ல நிச்சயம் எரிச்சலான நிலையை வருவாங்க. அதுவே நீங்க சாப்பிடுவீங்க, அதோட சேர்த்து அந்த உடல் எரியும் போது எப்படி இருந்ததோ அந்த எரிக்கல நம்ம பண்ணோம்னா அங்க பார்த்து முட்டை வச்சு தான் கொடுக்குறாங்க. அவங்க காசு தேவை, நம்ம சாப்பிடும் தேவை. இந்த உடலோடு ஒன்றி நினைக்கணும்.
இப்படி இருக்கிறோம். அதை அமுக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்புறம் சாப்பிடும்போது விஷயம் அப்படி எப்படி இருக்கும் இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லை. இதெல்லாம் பாவலை. அதே சமயத்தில் ஒருத்தன் தீய செயலை செய்யறான், இப்படி செய்யறான்னு நுகரும் தீய அலைகள். இப்ப ஒருத்தன் அனுப்பிச்சு நாசமா போகணும்னு சொல்றான், அது சாப்பாடுகள். நீங்க அவனை பார்த்தாலும் நுகர்ந்துடையும் இந்த உணர்வுலாம் வந்துடும். உங்க உடலுக்குள்ள போனவன் என்ன செய்யுது, இந்த தீய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு. அதே சமயத்துல நம்ம தாய் கருவில் இருக்கிறோம், இந்த மாதிரி எடுத்திருக்கோம், அது பூர்வ ஜென்ம வினைகள். இப்படியா நமக்குள்ள பலவிதமான உணர்வுகள் எது சேர்த்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு வளர்க்கும். பாவம் என்ற உணர்வு பார்த்து அந்த பாவத்தை நமக்கு வளர்க்கும். தீய நிலையில் ஒருத்தன் செய்தாலும் அந்த உணர்வு தீய உணர்வுகள் வளர்க்க ஆரம்பிச்சிடும். அதான் அதுக்குள்ள அவனுடைய விஷயத்தை இருக்கு. இந்த வினையெல்லாம் போகணும் மேலே இதெல்லாம் விட்டு, வினைங்கிறது விட்டு. எப்படி செடி கொடிகள்ல நம்ம வளர்க்கும்போது விஷயம் தெரியும்போது அது விட்டாகுது. நான் வினை என்கிறது உணர்ச்சியின் தன்மை உண்டு, வினைகிறோம் அணுவாக மாறி சொல்றது உங்களுக்கு நல்லா அர்த்தம். நமது சாஸ்திரங்களுக்கு எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இதே போல அந்த காலையில இருந்துச்சு எல்லாரும் நல்லா சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பா நினைச்சது இது மாதிரி அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டி என்ன பல தடவை சொல்லிட்டு வரேன்னு மீண்டும் மட்டும் ஞாபகம். அப்படி இப்ப சொல்லிட்டு வரேன், இப்ப சாமி சொன்னாரு அன்னைக்கு சொன்னதான் சொல்லுவான்னு சொல்றாங்க. திருப்பி சாமி என்ன சொன்னான்னு கேட்டா தலையை சொல்லுவாங்க. நேற்று உண்டானாலும் சொல்லியிருப்பேன், உண்டாலும் கேட்டுருப்பீங்க. சாமி அன்னைக்கு சொன்னதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள எத்தனையோ வித்தியாசங்கள் கொண்டாந்துகிட்டு இருக்கணும். அன்னைக்கு ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. அவர் ஒரு உணர்வை எடுத்திருப்போம், அடுத்த ஒரு உணர்வு கொண்டவங்க இதெல்லாம் கேட்கும்போது இதை எடுத்து உங்களோட இணைந்து கொண்ட உணர்வு ஒவ்வொரு விதமான வித்தியாசமாகும். அப்ப என்ன செய்யுது, இப்ப நம்ம நுகரும்போது சில பேர் சொல்லுறாங்க, சொன்னதை எடுத்தோடனே டக்குன்னு வந்துடுவாங்க. அவர் என்ன செய்வாங்க, அப்படி தலையை கேள்விப்பட்டாங்க. அப்புறம் நினைவு போறவங்க கொண்டு வருவாங்க. சொன்னா நினைச்சா போறவங்க இதை எடுக்காதுங்க. இப்ப நினைவு கொண்டு போறாங்க. அப்ப ரெண்டாம் நாள் இப்ப புதுசா ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த உணர்வுடைய இயக்கங்கள் இப்படி எல்லாம் நம்மளை மாற்றி நம்ம கேட்டு இருக்கும்போது எத்தனை விதயமா மாறுன்னு நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா இது உடல்ல இருக்கிற உணர்வுகளா இருக்கு. அதனால நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம நினைக்கிறாங்க, பாம்பை வந்தா சும்மா விடுவாங்க, அடிப்பாங்க. பாம்பு கடிச்சிருச்சுன்னா விஷயமா வரைக்கும் என்ன ஆகும், விஷம் போற எழுந்துச்சுன்னா ஐயோ பாம்பு கடிச்சுன்னு உணர்வாங்க, பாம்பு கேட்டு போயிடுவாங்க. அவங்க கடிக்காம தப்பிச்சு அடிச்சோம்னு அந்த உயிரை நினைச்சு இவங்க உடல்ல வந்துடும், பாம்போட உயிர் தான். ஆனா அதை அடிக்கும்போது வேதனையான உணர்வுகள் நுகர்ந்தப்பன்னு உணர்ச்சிகள் அது தூண்டுது, தன்னை காக்கும் உணர்வாக தாக்க செய்யுது. ஆனாலும் காக்கும் உணர்வாக தாக்க செய்தாலும் அந்த உயிர் என்ன செய்து நம்ம அதை காக்கும் உணர்வாக நம் உணர்வின் சக்தி அது நுகர்ந்தப்பின் உடலுக்கு வந்து உடலுக்குள் வந்தாலும் அந்த உயிரணும் இந்த உடலை உருவாக்கும் கருவறைக்கு வந்துடும். அப்ப அந்த உணர்வு எடுத்து மனிதனாக ரூபமாக்கும், அந்த அணுவாக மாற்றும். அப்ப பாம்பாக இருந்தது நம்ம யார் மனிதனாக உருவாக்குனது? நம்ம அம்மா அப்பா தானே நம்மளுக்கு கடவுள். யாராவது நம்ம மதிக்கிறோமா? அதே சமயத்துல நம் உயிர் என்ன செய்யுது, அவங்க உணர்வு எடுத்து மனிதனாக உருவாகி சந்தர்ப்பம் தான் இதெல்லாம். இதே பாம்பை வெள்ளம் கட்டி தின்னான்னு கெல்லனா போகும், அது பறந்து போய் சாப்பிடாது. இப்ப மனிதனுக்குள்ள அவனை சிந்தித்து செயல்படும் பாம்பை அந்த பாம்பு மனிதனாக பிறகு சந்தர்ப்பத்தால் இணையும் நிலையில் தான் உருவாகுது. ஒன்று ஒன்றுக்குள் போன உடனே அது உருவாகுது. நான் மூஷிகா வாகன எலியை போட்டிருப்பாங்க. நீங்க சாந்தமான குணத்தை வச்சு பார்க்குறீங்க, எது அது வேதனையான உணர்வுன்னா அந்த வேதனை இருந்துச்சு சாந்தமான குணத்தை விட்டுறது மங்கு போட்டுருது. அப்ப நீங்க வேதனை இல்லைதான் நீங்க பேசுறீங்களே தவிர சாந்த குணம் அங்க எடுக்க முடியுமா? அதனால நாம வங்கிட்டு கொள்வது விநாயகருக்கு முன்னாடி போய் போட்டுறாங்க. அப்ப மன்னிச்சிடும், மனிதனில் வளர்ந்தவன் தெளிவானவன். இன்னைக்கு விநாயகர் பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கு, இது திரு நட்சத்திரத்தை குறிக்கும். மனிதனின் வாழ்க்கையில் ஒருத்தர் வேதனைப்படுறான் நுகர்ந்தோம்னா நாமும் வேதனைப்படும். அதான் அந்த வேதனை கசந்த வாழ்க்கையை மாற்றும் இங்க வச்சிருக்காங்க. அதான் அந்த மனுஷன் வேதனைப்படுறவங்களை பார்த்தோம்னா உடனே மனுஷன் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி அந்த திரு நட்சத்திரத்தின் பேரவர்களையும் பேரவழையும் நான் தரணும், என்னோட முழு பண்ணிய ஜீவாத்மா பெறணும் அப்படி இதை சுத்தப்படுத்தி அவங்க உடனே நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு இங்க வச்சிருக்காங்க. அப்ப நாம் என்ன செய்வோம், இருந்தால் பாம்பு அடிச்சோம் கூர்மையா பார்த்தோம் அது உடல்ல வந்துடும். இப்ப இதெல்லாம் வென்றவன் திரு நட்சத்திரம். இதை பார்த்த உடனே என்ன செய்யறோம், குளிச்சுட்டு கரையேறி வந்தவிருப்பாங்க நம்ம ஒரு நிலையத்திலிருந்து மனிதனா வந்தோம், இந்த உண்மையை உணர்ந்தான் துருவ மகிழ்ச்சி
துருவ நட்சத்திரம் தான். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று நாம் முதல்ல சேர்த்து பழகணும். இப்ப நாம் பாம்பாக இருந்து பேரா இருந்து நம்ம தாய் நம்ம வளர்த்ததில்லை. அப்ப நம்ம கடவுளை உருவாக்கணும் யாரு? தாயோட உயிரும் கடவுள் தான். நம்ம உயிரும் தாய் உணர்வுக்கு மனிதனாளருக்கு நம்ம உயிரும் கடவுள் தான். அந்த உயிர் சேர்த்து கொண்ட வினைக்கொப்ப நாயகனாக மனித உருவை உருவாக்குங்கள். அதான் தாய் அனுசி பாம்பிடம் தப்பிக்கும் அந்த வினைக்கு நாயகனாக அந்த பாம்பின் நிலை ஏற்படுது. ஆனா பாம்போ தாய் அதை கொல்லப்படும் போது வேதனை என்ற உடல் தாயின் உடல்ல வருது. அது பல அணுக்களாகி நோயாக மாறும். பாம்பின் உயிரான இந்த உணர்வு எடுத்து அந்த உணர்வின் தன்மை கருவாகி மனிதனாகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப மனிதனாக இருப்பது என்ன செய்யுது? புலி மானை அடிச்சு சாப்பிடுது, கொண்டு சாப்பிடும். மானின் உணர்வு புலியின் உணர்வு மான் எடுத்துக்கொண்டப்ப என்ன செய்யுது? அது அதனுடைய உணர்வு கணங்களை கருவியான மானின் உயிரான போய் புலி இருப்புகளுக்கு புலியா பிறக்கும். புலி குத்தி அணைச்சி பாதுகாப்பு. வேற எதையுமே தொட விட மாட்டேன். கீதையில் என்ன செய்யணும்? பார்த்த சாதனை புல்மைய போதும் புலி என்ன செய்து இது எடை தெரிகிறது பார்த்த சாதனை. இருந்தாலும் புலியை பார்த்த உடனே அர்ஜுனன் வலுவான நிலையை கொண்டு அதுக்கு தப்பிக்கிறதுக்கு இந்த கண் என்ன செய்யும்? உயிரை மோதப்பட்டு ஒளியில இடத்தை கொடுக்குது. கொடுத்தாலும் ஒன்றும் தப்ப முடியல. அந்த உணர்வின் தன்னை கண்ணால் பார்த்த உணர்வு உடலுக்குள் சென்று இந்த மானின் உடலுக்குள் அதிகமாகிறது. எப்படி குழவி குழுவை கொட்டி மாறியதோ இந்த உணர்வின் வேகம் அதிகமான ஏற்பாடு என்ன செய்யுது? அந்த உணர்வு ஆன ஏற்பாடு புலி இதை எதையை ஏற்றுக்கொள்ளும். இந்த தசை எதையாக்குது. ஆனா புலியின் உணர்வு என்ன செய்யுது? இந்த மானின் உணர்வு அது எதையாக்குது. இப்ப கண்ணால் பார்த்து தப்பிக்க சொன்னாலும் கூட அது அந்த வியூகத்தை தவிர்த்து நீ அதுக்குள் சென்று நீ அதுவாகும். அப்ப அது வெளியே இடமாந்துடும். அப்ப நான் அந்த மாநில உயிரான புலி குத்தி ஆகும்போது இதை இறையாக்கினால் அந்த இறையின் உணர்வு செயலாகும் போது புலியாம இருக்கு. அப்ப புலி குத்தி பார்த்தோம். இப்ப நாம பாம்பை அடிச்சுட்டோம், அது உள்ளுக வந்துடுது. வந்தவருப்பாடு என்ன செய்யுது? நம் உடலுக்குள் தாய் உடலுக்குள் சென்றவன் அந்த கருமத்தையா மாற்றி. அப்ப நாம என்ன செய்யுது? யார் வளர்த்து நம்ம மனிதனா உருவாக்கணும்? யாரு? தாய் தானே. தாயின் தந்தை தான். அதை வளர்க்கும் உருவத்தை மாற்றும் தன்மை பெற்ற தாய் தான். ஆண்பால் என்ற உணர்வு சேர்க்கப்படும் உடல் என்ற உடையை செய்ய அது உதவும் அந்த கருமத்தை. பெண்பால் என்ற நிலை உரையும் உணர்வின் தன்மை அதை கருவாக்கி உணர்வின் தன்மை அதை வளர்க்க செய்யும். அது ரெண்டு நிலை என்ன இதே இல்லை. ஒரு செடி கொடிகளுக்கு அறியலாம். இதெல்லாம் நாம் சிந்தனை. அப்ப நம்மளை உருவாக்கின யாரு? அது தப்பித்துக் கொள்ள அழைச்சி தப்பு வந்து வந்துடும். நம்ம உயிர் அழைச்சி இதை உடலுக்கு நாம பாதுகாக்கணும். தாய் பாதுகாத்து கொடுக்கிறோம். இப்போ எத்தனையோ வேதனைப்படுது எல்லாம் வருது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். தெய்வமா இருந்து காப்பாற்றதில்லை. எத்தனை பேர் தாயை காப்பாற்றணும்? திட்டவங்க நிறைய பேர், அடிக்கிறவங்க நிறைய இருக்கு, சினிப்பு சோறுகள் தள்ளி விரட்டவங்க நிறைய பேர் இருக்கும். இதையெல்லாம் தாய். அதே சமயத்துல இந்த பெண் மனைவி என்றாலும் அது ஒரு தாய் தான். நமக்கு உயர்ந்த எண்ணங்களை எடுத்து இந்த தாய் காக்குணர்வோடு இருந்தால் நம்மை காக்குனர். அப்ப அதுவும் தாய் தான். இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். இதை தாயாக நேசிக்கும் போது அந்த கணவனை ரிஷியாக மதித்தல், சிஷ்டிக்கும் உணர்வுக்கொப்ப அந்த குருபெரும் தன்மை பெற்றவன் என்ற நிலையில் கணவனை இந்த முறையில் மனைவி நினைக்க வேண்டும். இதன் வழி நம் தாய் நம்மை மனிதனாக உருவாக்கியதால் கடவுள் தெய்வமாக காத்தது. அப்பா எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். அம்மா என்ன செய்யுது? ராத்திரியும் பகலும் தலைவலி வந்துச்சுன்னா விடிய விடிய முடிச்சிருக்கு தாய் தானே. காலையில் எழுந்துச்சுன்னா வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த பையனுக்கு கொடுக்கணும், அவங்க வந்துடுவாங்க, இவங்க வந்துருக்காங்க, விவசாயத்துக்கு போய் இத்தனை வேலையும் செய்துட்டு நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றணும். அந்த தாயை நாம் எப்படி மதிக்கணும்? அதனால அந்த தாயை நாம் தெய்வமாக மதிக்க வேண்டும். ரெண்டாவது, நம்ம தாய் வளர்ந்த பிறப்பு அறிஞ்சு தெரிஞ்சதுன்னா மண்ணை தொட்டா தெரிஞ்சுட்டு மண்ணை தொட ஆரம்பிச்சு, தெரியாத தொட்டா தள்ளி விட்டுரு. நல்ல இதைகளை சொல்லுது, நல்ல பாசைகளை சொல்லுது, நல்ல இதை சொல்லுது. அப்ப குரு யாரு? அந்த குருவை நாம மதிச்சு பழகணும். அதனால இந்த தாய் தந்தை நாம குருவா மதிச்சு இந்த உணர்வை நாம் செயல்பட வேண்டும். அதனால அந்த காலையில் அந்த குரு தியானம் சேர்த்து
என் அண்ணன் தந்தை எனக்காகப்பட்ட பேரங்கள்லாம் நீங்கி மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்ற அந்த அருளவு என்றென்றும் எனக்கு உணவாக கொடுத்து கொண்டிருக்கும் யார் ஒருவர் நினைக்கிறாங்களோ, சாமியாருக்கு வர வந்துருக்கு தாய் வாக்கு உயர்ந்த இருப்பாரு நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், அதுல அத்தனை சக்தியும் கிடைக்கும். தாய் நம்ம பாசத்தோட வளர்த்திருக்கோம், ஏதாவது அப்படி இருக்கும் 2 தானம் சொன்னாரு சும்மா சொல்லிட்டு இருக்கப்போம் அந்த தாயின் வாக்கைய குருவாக்கம் அழிச்சு விட்டுரும். நான் படிச்சுட்டு இருந்தா அவங்களால படிச்சுட்டேன், அதனால இப்ப இருக்கும். இந்த பெண் குழந்தைகளா இருந்தாங்க ஆண் குழந்தை அந்த தாய்கிட்ட வளரும்போது இப்படி ஒரு செல்ல கோபம் வரும், செல்லத்துல கோவச்சுட்டு போவாங்க, கேட்கலைன்னா இந்த மாதிரி உதவி தள்ளி போவாங்க. யாராவது தாயை மதிக்கிறேன்னா செல்வமா இருக்கும் சம்பாதிச்சு கொடுக்குறேன் கஷ்டமாதிரி என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் படிக்க போகணும் எல்லாம் சொல்லுது. காசு வாங்குறது மட்டும் சொல்லலாம் இருக்கும். பார்த்து படிப்பான்னு சொன்னா உடனே போகும். அப்ப தாய்க்கு நாம சேவை செய்யணும், அடுத்தவங்க போற்று நிலையும் நம்மளுக்கு நல்ல உணவு எது அப்படின்னா தாய் நமக்கு எப்போதுமே நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். அந்த உணர்வை நாம் பேணி காத்தோம்னா எப்பயுமே நம்ம நல்லா இருக்கும். அந்த தாயை நம்ம எப்பவுமே மதிக்கிறோம், ஆனா அதை குருவாக மதிக்கிறோம். நம்மகிட்ட எதிர்பார்க்குறது குழந்தை உயர்ந்து நாலு சம்பாதிக்க வந்தாச்சுன்னா பொண்ணே இப்படி பார்க்கணும், எனக்கு தெரியாது இவ்வளவு தூரம் படிச்சு எனக்கு நீ எவ்வளவு சொல்லிட்டான்னு பெண்கள் அஞ்சு ஆண்கள் அண்ணன் இதைத்தான் பேச ஆரம்பிச்சு. இது தெரிஞ்சுக்கல, ஏன்னா தாயினுடைய பாசங்கள் இதுல குறையிறது முன்னூறு ஆரம்ப தெரியும். காசு உணர்வுன்றதுனால அவன் தீங்கு விளையக்கூடிய நிலையை தாய் இப்ப ஜோசிக்காரன் சொல்ற மாதிரி பயிலுடைய போக்கு சொன்னால் இப்படிதானே அப்படின்னு எண்ணுது. ஆனால் அந்த எண்ண போகும்போது திருச்சி அமைக்கும் உடனே நாம் கொடுக்காம விட்டுறோம். அப்படி என்ன நீ அப்படி இன்னும் தருவோம் எத்தனை தேர்தலும் தரணும், அவன் சிந்திக்க மாற்ற வரணும். இப்படி என்ன இதை மாற்றலாம். ஏன்னா இந்த தீமையை கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம யாரும் கொடுக்கல, அது சொல்லலை, செயல்படுத்தலை. சாமி நம்புறதும் சாமியார் நம்புறதும் அவங்க சொல்றபடி யாகங்களை செய்யறதும் பாவங்களை செய்யறதும் தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனால் உண்மையான நெருப்பு இந்த உணர்வின் தன்மை அந்த அருள் உணர்வை நமக்குள் செலுத்தி இந்த உணர்வை பார்த்து அவன் பார்வையில் நம் கண்ணில் செலுத்தி அது என்னம்னா அவனை சீக்கிரம் திருத்தலாம். அதை படைச்சிருக்கிறதா அந்த விநாயகர் தத்துவத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் தெரியுது விஷ்ணு தரிசு. நம்ம வாழ்க்கையில் பையன்பாலானாலும் சரி தொழில ஏதாவது நஷ்டமானாலும் இதை மறந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் தேரலும் தரணும் அப்படின்னு இதை தடுத்து நாம் நாளைக்கு இதை வாட்டும் உயர்ந்த உத்தியோகம் கிடைக்குது, உயர்ந்த வேலை கிடைக்குது, உயர்நிலை செல்வம் வளருது, இப்படி நீங்க பெருக்கி பாருங்க. இதே உணர்வுகளையும் அடுத்த உங்க வழியை காட்டு. அப்படி இல்லைன்னாலும் அந்த உணர்வு என்ன செய்து தீமையை உணர்வு நம்ம கூடாது தடுக்கும். இது விஷ்ணு தனுசு. இப்ப குழுவிலிருந்து மனிதனாக சிவதனுசு ஒன்றை ஒன்று கொன்று தன்னுடைய நிலைகள் வந்ததோ இது மனிதனாகும் போது வேதனை என்ற சிவதனுசு ஆயிடுச்சுன்னா எந்த உணர்வோ அது சமப்படுத்துதான் பரசுராகும். நாம என்னுடைய கோபம் தக்கனை சமப்படுத்த என்னதான் வரும். பையனை பார்க்கும் போது கோபப்படும் போது சொன்னா என்னது வரலைன்னா அது அந்த கோபத்தை அடக்கிறது அதே நிலையில வரும். அதனால இதெல்லாம் மாற்றி அந்த விஸ்வதனுசு என்ற நிலை போட்டு இந்த தீமைகளை நீக்கி கோடி பல கோடி உணர்வுகள் எடுத்து கோடிக்கரையா இருக்கும் மனிதன். இந்த கோடிக்கரையில் இருக்கிறது என்ன செய்யணும், தடுத்து நிறுத்தம். அப்படின்னா அது ராமாயணத்துல என்ன செய்யறாங்க, குகை மேல இருக்கக்கூடிய பாறைய வாரி வெளியில விடாம தடுக்கிறாங்க. அப்ப அந்த வாரி யாரு, இப்ப பையன் தப்பு செய்யறான வேதனைப்படுறோம். அப்ப அந்த உணர்வு வேதனையானவருக்கு அதை என்ன செய்யறோம், உடவுக்குள்ள போயிடும். இப்ப அவனை எடுத்து வேதனை வைக்கும் நமக்குள் நோயா வரும். அப்ப இது யார் எடுத்துனா அவன் தப்பு செய்ய உணர்வு சூரியன் இருக்கிறது. அப்ப சூரியன் பிள்ளை வாலி. அப்போ அதே சமயத்துல சுக்கிரீவன் யாரு, ஒரு நட்சத்திரம். அதுல இருந்து வரக்கூடிய தீமையை நீக்கிறது சூரியன் எடுத்துறது, அது சுக்கிரீவன் பிள்ளைதான். இப்ப வாலி என்ற உணர்வை நான் நுகர்ந்தப்பன் உள்ளுப்பகம தடுக்கணும். ஈஸ்வரா இப்ப பையன் வேதனை இருக்கிறான்னா தப்பு செய்யறான், ஈஸ்வரான்னு சொல்லி உயிரை எண்ணி பெறும் நட்சத்திரத்தின் தேரலும் தேரலும் அப்புறம் ஏன்னா இங்க பதிவு செய்திருக்கிறேன். இது போகாதபடி இதை எண்ணி வந்துச்சுன்னு உள்ளுக்கு கொண்டு போகணும். அது உள்ளு கொண்டு போனான்னு இந்த உணர்வு பிரச்சனை கலக்கும். அப்ப கலந்து வந்த செய்து நாம உள்ளுக்கு போகாதபடி துரு நட்சத்திரம் உணர்வு அறுப்பாரு இங்க அடைச்சிடுறோம். அப்ப உள்ளுக்கு போறதுன்னு என்ன செய்யறோம், இந்த உடல் உள்ள தீய அணுக்களுக்கு சாப்பாடு போடுறது. அது துரு நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் உள்ளுக்கு அந்த நினைவு சக்தி அங்கேயே அடைச்சிடும். என்ன செய்யுது, அவனை பற்றி வேதனை தள்ளி விட்டுரும். அப்ப அவனு சிந்தித்து நல்ல பாடங்களை படிக்கணும், அவன் பெரிய ஞானி ஆகணும் அப்படின்னு நீ நல்ல சிந்தனையோட நீ செயல்படுவதான் நீ சொல்லிப்பாரு. அப்படின்னா அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து வாதியுடைய உணவை தடுத்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரலையும் பெற வேண்டும் என்று நம்ம உடல்ல இது விளைய வச்சு அவன் ஞானத்தின் நிலையில் வரப்போகும்போது சொல்ல போகும்போது மகிழ்ச்சி என்ற உணர்வு சீதா
அந்த சுவையின் தன்மை சொல்லப்படும் போது பையன் சாதைகளை கேட்டு உணர்வின் தன்மை நுகரப்படும் போது நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமநாகப்பன் ராமனின் பக்தன் யாரு? ஆஞ்சநேயன். அவன் யாரும் மந்திரி. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து அந்த பையனுக்கு நல்ல அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவன் நல்ல நிலையில வரணும் அப்படின்னு உணர்வை நாம எடுத்துட்டோம்னா நாம சொல்ல அருகும்போது வாய்வா மாறும். நுகர்ந்த பின் சரீரத்துக்குள் போனவுடனே சீதாராமன் அந்த உணர்ச்சிகளை தோன்றும். அப்ப உணர்ச்சிகளை தோன்றின உடனே அவன் செய்த சங்கடங்களை தாய் சமைச்சு அவன் இந்த மாதிரி வரணும் இந்த உணர்வு அனுப்பணும். அவனுக்கு இந்த ஞானத்தை விட்டு ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் ஒரு மந்திரி. எவ்வளவு அழகா கொடுத்துருக்கான். ராமன் நல்லா படிச்சுட்டாங்க. இது யாரு? எல்லாரையும் சூரியன் புத்திரன் தான், வாலியும் சூரியன் புத்திரன் தான், சுக்ரீவன் செய்யணும். இவன் எல்லாத்துக்கும் நன்மை செய்ய ஆஞ்சநேயன் நிச்சயம் ராமன் சொன்ன இந்த உணர்வு என்ன வரும் அதன் உணர்ச்சிப்படி அங்கே சேர்க்கும். இந்த உணர்வுகளை மாற்றம் அப்படிங்கிற வழி இங்க தெளிவா கூறாங்க. அதனால இந்த ராமாயணத்தில் என்ன செய்யறாங்க, நாம இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நிலை இல்லை. நாம இந்த உடல்ல கொஞ்ச நாள் தான் வாழ்றோம். அதனால அதுக்குள்ள எல்லாம் ஒன்னா சேர்த்து சிவலிங்கத்தை பூஜிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப சிவலிங்கத்தை பூஜிக்க ஆரம்பிச்சுன்னா தனுசு கோடி எல்லாரும் நல்லா இருக்கும். சிவலிங்கத்தை எல்லாம் அரவணைச்சு இந்த உணர்வின் தன்மை செய்கிறோம். பகமை இல்லாத நிலை வரும்போது இந்த அரவணைக்கும் தன்மை இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் ஒத்து போயிட்டோம்னா நம்ம உடல்ல எவ்வளவு நாள் வாழ்றோம், எல்லாருடைய உடல் ஒன்று சேர்த்தாம இருக்கும். இப்ப 2000 சூரிய குடும்பம் நம்ம பிரபஞ்சத்தை சேர்ந்தா வரும். நம்ம 2000 பேர் சேர்ந்து வாழ்ந்தோம்னா உங்க உணர்வு என்கிட்ட ஏன் கேட்கறது. ஆனா பகவன் அப்படி நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஒவ்வொன்றையும் சேர்த்துட்டோம் நினைச்சுது. இப்ப நாம என்ன செய்யறோம், ஒருத்தர் பரவாயில்லன்னு திட்டுறோம், அதை உரைக்கிறோம், அது சொல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் உணர்வு நமக்குள்ள நினைச்சிக்கணும். நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு 2 போறாரு. இது நமக்கு நோயாம நாம நினைக்கிறோம் அவங்க சொல்ல கொடுக்கணும். இது உணர்வு அணுக்களை அடைஞ்சு நம்ம உடலுக்குள்ள எவ்வளவு சொல்ல கொடுக்குங்கிறதுல இந்த ராமாயணத்தில் கொடுக்கும். நாங்க என்ன செய்யறோம், அதாவது பிரம்மகுரு யாரு? தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு வசிஷ்டர். இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கவரிங்க வசிஷ்டர். இந்த உடல்ல உங்க உடலுக்கு ஆணாற்றுவாங்க சேர்ந்து உணர்வு உடலாக மாறுது, பிரம்மமாகுது. பிரம்மாவின் மனைவி யாரு? அதாவது வசிஷ்ட மனைவி அருந்ததி. நான் சந்தோஷமா சொல்லி உணரும் போது அருந்ததியை சேர்த்து கேட்டு இப்படிதான் தசரத சக்கரவர்த்தி யார்? பிரம்மகுரு. ஆனால் உயிரோ சத்திரியன் என்று பிரிக்கலாம். நுகர்ந்த உணர்வு பிரம்மமாகுது. உணர்வின் தன்மை அந்த சக்தியாக நம்ம இயக்கும் என்றும் 10ஆம் நிலை அடைந்த மனிதன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வசிஷ்டரும் அந்தரி போன்றும் நலாயினி போன்றும் தான் சேர்த்துக்கொண்ட உணர்வு அதன்படி வளர்க்கிறது. சாவித்திரி போன்று தீமைகளை அகற்றி கணவனுடன் ஒன்றி வாழ வேண்டும் என்ற நிலையில் வரப்படும் போது யமனிடமிருந்து சாட்சி தங்கனார்கள். என் கணவருடன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வு எடுத்தால் மனைவின் உணர்வு உடலை சேர்க்கப்படும் போது தீமை என்ற நிலை வராது. ஆக நம்மை உயர்ந்த நிலை காக்கும் தாயார் மனைவி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை காக்கும் தாயாக மாறும். இது ஆண்பால் அவசியம் நினைக்கிறது. அதே சமயத்தில் பெண்பால் என்ற நிலையில் வரப்பும் போது அவர்கள் என்ன செய்யணும், சகோதரியாகவும் மாற்றலாம், மனைவியாக மாற்றலாம். இணைந்து வாழும் காதல் ஒன்று சேர்க்கும் உலகில் என்றார்கள் இதுக்காக. ஆகவே நான் நன்மை செய்ய வேண்டும் என உணரும் போது இணைந்து வாழும் தன்னை அது கவர்ந்து கொண்ட உணர்வுகள் என்ன செய்து இங்கு அருந்ததியாகிறது. ஆகவே சக்தியின் உணர்வு நமக்குள்ள ரொம்ப எது இயக்குது. ராமாயணத்தை படிச்சு பார்க்க இதெல்லாம் மாற்றினோம்னா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று சொன்னான். ஆனால் நாம் என்ன செய்வோம், இணைந்து வாழ்வது என்ன செய்யுது, வசிஷ்டரும் அருந்ததி போன்ற எண்ணல் கொண்ட உணர்வு. ஆக இது உருவான இந்த பிரம்மம் வேதனை என்ற உணர்வின் சக்தி இயக்கினால் இந்த சத்திரியன் என்ன செய்யறான், இதனைக்கு போர்மறைக்கு வரும். தனக்கு வரப்போது போர்மறையாக்கி இப்படி ஒவ்வொரு வேதனை உணர்வு காக்க வேண்டும், வெடுக்க வேண்டும். இந்த உணர்வு சேர்க்கப்படும் போது இது உணர்வாகும். இந்த உணர்வின் தன்மை உடலாகும். ஆகவே 10ஆம் நிலை அடைய போகும்போது தசரத சக்கரவர்த்தி நினைக்கிறான், அவன் தினம் கங்கணம் ஒரு நாள் கூட காய்ப்பாள். காரணம் காலையிலிருந்து சாயங்காலம் நம்ம ஒவ்வொரு சக்திகளின் குணங்களையும் நமக்குள் சேர்த்துக்கிட்டது. அப்ப என்ன செய்யுது, அவன் அதன் உணர்வு எதை கோவல் அது கவர்கின்றான். கவர்ந்து கொண்ட உணர்வு சக்தியாக அவனோட ஆக அவன் கவர்ந்து கொண்ட உணர்வு பிரமமாகும். இதன் உணர்வு தன்னை வளர்ந்த ஒரு பணிச்சு இந்த உடலாகும். அப்போ ஒருத்தர் இந்த நிலையில் வரும்போது கொண்டு புசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதை கொண்டு புசிக்க வேண்டும் என உணரும் போது இந்த ஈஸ்வர லோகத்தை என்ன செய்யறான், இந்த விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கான். எனக்கு துரோகம் செய்யறான், அவன் அழிய வேணும் அழிய வேணும் அழிய வேணும் என்று சொன்னா இது உருவாக்கும். அந்த உணர்வாகும் போது என்ன செய்யுது, அந்த ஒருத்தனை அழித்திட வேண்டும் உணர்வு ரத்தத்தை வைக்காதுன்னு இந்த லோகம். ஆக நம்ம நல்ல குணங்களை என்ன செய்து வந்தவனை வளராதபடி விஷயத்தின் தன்மை கோரும். அந்த விஷயத்தின் தன்மை கூட போகும்போது கொள்ள வேண்டும் என்ற வேதனை உணர்வுகள் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களெல்லாம் சாப்பிடும். இது பிரம்மலோகமா மாறும்.
அந்த உடல் உள்ள இதெல்லாம் நோக்கணும்னு என்ன செய்து அது இந்த லோகத்தையும் கைவிலே பற்றினான். விஷ்ணுவுக்கு தவம் இருந்தான் யாரு? 10ஆம் நிலை அடையக்கூடிய உடலான ராவணன் 10ஆம் நிலை அடையக்கூடிய நிலை தெளிவாக அப்ப நினைச்சான் சீதாவை சிறைப்பிடிக்க சந்தோஷம் என்ற நிலையை சிறைப்பிடிக்கிறான். ஒருத்தனை வெல்லணும், அவனை கொல்லணும், இந்த சாம்ராஜ்யத்தை மாற்றணும், எனக்கு அடிமையா இருக்கிற இந்த தவம் தான் இங்கு ஈஸ்வரத்தில் உருவாகும். ஆக விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். ஆகவே வரம் கொடுத்தவர் பாடும் இந்த லோகத்தை நிச்சயம் கைவிடப்பட்டவன். நாம் சொன்னதான் ஆட்சி பெறுவேன். இந்த விஷயத்தின் தன் ஞானத்தில் மனிதன் உருவாக்கி இந்த உணர்வுகள் அது பூரானை காத்து இதன் வழிதான் ஒதுங்கி நிற்கும். ஆகவே சந்தோஷம் என்ற நிலை இங்கு அடக்கப்படும். இந்த உலகத்தை மகிழ்ச்சி தேர்ந்தது 6வது அறிவு 6 கல்வி பெண்கள் அதை அடக்கி என்ன செய்யலாம், அது செயலற்றதாக அடிமையாக்கிவிடும். அதனால அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை தனக்குள் அடக்கி வருகின்றான். லாவணம் நல்லா படிச்சு பார்க்கணும், தெளிவாக. ஆகவே இவன் நினைச்சா அசுரமனை கொண்டு கொள்ள வேண்டும், கொண்டு சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு வருது. ஆகவே ஈஸ்வரன் அந்த விஷ்ணுக்கு வரம் கேட்டபடி நினைச்சு ஈஸ்வரன் உருவாகுது. அங்க ஒருத்தன் அடைக்க ஆகும் உணர்வு உருகிறது. அப்ப அந்த அடைக்க ஆகும் உணர்வு உருவரும் போது இவருக்கு சந்தோஷம் என்ற நிலையில் மகிழ்ச்சி குறைகிறது. மகிழ்ச்சி குறைந்த விற்பாடு என்ன செய்யுது, சந்தோஷமான நிலை இவங்க அரக்க உணர்வு கொண்ட இந்து லோகமா மாற்றுறான் தனக்கு லோகம். ஆக தீமையை வென்று கொண்டு புசிக்க உணர்வின் தன்மை இங்க வருகின்றது. அந்த உணர்வின் தன் உடலாகும்போது சிவமாகின்றது புலி. புலி இந்த உயிரும் விஷ்ணுவை அவங்க நிலைகள் எது நினைக்கிறோம் உருவாகிறது. இப்ப மனித நிலையில் இப்படி எண்ணும் போது என்ன செய்யுது, அதன் வழிப்படி எல்லாத்தையும் அடைக்காது. இப்ப புலி என்ன செய்யுது, உரிமையிட்டே தான் சாப்பிடும். இப்ப நம்ம இப்ப மனிதனா இருக்கணும் கோபமாச்சு அவன் அடக்கணும் நினைச்சோம்னா என்ன ஆகும், இதுதான் சரி. அவங்களுக்கு அறியாத நிலையில் மீள வேண்டும், பொருள் அறிய வேண்டும், ஈஸ்வரன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் பரிசுத்தமாகணும், அந்த ஆகிய ஞானத்தின் தன்மை பெற வேண்டும்னா அந்த உயிரை நீங்க கடவுளா மதிக்கிறீங்க, உங்க உயிரை கடவுளா மதிக்க தொடங்கிறேன். ஆக அதை என்ன போகும்போது ஏன் உயிரை கடவுளாகிறது, என் உடல் கோயிலாகிறது. ஆக அந்த குறைகள் வரப்போகும்போது நம்ம இந்த நிலையில் இப்படி நாம என்ன நீங்க கேட்கலாம். என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா பெரிய நல்லா இருக்கும். என் அனுபவத்தில் எத்தனை இருந்தாலும் என்ன செய்யறேன், இது பரிசாந்தரமாக இது என்ன என்கிட்ட உணர்வு. அவங்க எப்படி அவங்க செய்யக்கூடிய தீமையை இப்படி சீராக வேண்டும். இறப்பட அந்த கெட்டதுதான் விளையுமா, வேற நல்லது கிடையாது விளையுமா. இதையெல்லாம் நாம தீமையின் உணர்வு நமக்கு வராது. ஒவ்வொரு வழியிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவழியும் நாம் பெற வேண்டும். என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என்று அர்த்தம். இது இந்த நிச்சயம் இந்த கொஞ்ச நாள் வாழ்றோம். இந்த உடல் நமக்கு சொந்தமாக தான், இந்த உடலை வைத்த சொத்துக்கள் நமக்கு சொந்தமாக தான். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எதுக்காக வேண்டி போர் போறோம், எனக்கு இது மாதிரி கதைப்பட்டு நம்ம கொண்டுட்டு தான் பார்க்கணும் நினைக்கிறோம். நம்ம நல்ல கொண்ட உடனே நீங்க கொண்டு. அதனால நீங்க ஒவ்வொருவரும் நமது குருநாதர் காட்சி அறிவியல் நாம் கடைசி நிலையில் இருக்கிறோம். உயிருடன் உண்டி விஷ்ணு தனுசு உயிரோட உயிராக என்று சேர்த்து தனுசு கோடி உயிரைப்போல எல்லாம் ஒன்றாகும்போது ஒன்றாகின்றது. ஆக உயிரைப்போல உணர்வு ஒன்றாகின்றது தான் தனுசு கோடி. இதெல்லாம் நாம இன்னைக்கு நம்ம மனிதனா இருக்கணும் புலியாச்சு நினைச்சுது மற்றவர் கொண்டு புசிக்க நினைக்கிறதுதான் நம்ம காட்டணும். சீதாவை என்ற நிலையை நினைக்கிறான், ஏதாவது ராவன் நினைக்கிறேன் இருந்த நான் கொண்டு சாப்பிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு அசுரன் இறந்தாங்கன்னா பல அசுரர்கள் இருந்திருக்கிறான், நிறைய காமிப்பாங்க. இப்ப நான் அசுர குணம் கொண்டு இறந்த அனுச்சி இந்த உடலை அந்த உடலே தின்னு போடும். இந்த உடலான உயிர் போயிடுச்சுன்னா தின்ன உட்பாடு அனுச்சி இதே அசுர உணர்வு கொண்டு அணுக்களா சேர்த்து ஒவ்வொருத்தரும் கொள்ள ஆரம்பிச்சு தேனாகும் போகும், தேலாகும் போகும், இந்த மாதிரி போகும். இந்த உடல்ல இருந்து உற்பத்தி ஆகுதுனாலே எத்தனை வகையான நம்ம உடல்ல பலவிதமான கிருமிகள் உண்டாகுங்க நம்மளை கொள்ள ஆரம்பிச்சு. இதை போன்ற நிலையிலெல்லாம் இருந்து நீங்க மேல வேண்டும் என்று பிரார்த்தித்து மணி என்னாச்சுங்க கிட்ட தியானம் இருக்கலாமா? நேரம் போச்சு, நேரம் அவசரப்பட்டு ஏதாவது ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? தியானம் இருக்க சொன்னா இருக்கலாம். இந்நேரம் உங்களுக்கு தியானத்துக்கு அழைச்சி போயிட்டு இருந்தேன். நம்மளெல்லாம் வாழ்க்கை நிலையை மறந்துட்டு நேர துருவ நட்சத்திரத்தை கொண்டு போயிட்டோம். அந்த உணர்வெல்லாம் அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இப்ப நீங்க இங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், என்ன செய்றீங்கன்னா வீட்டுல இருந்துட்டு அங்க போயிட்டோம், கதை தண்டாச்சுமே திருடம் போயிட்டு வேணாம் அவன் நினைச்சுக்கல நிச்சயம் அந்த திருடம் போவான். நிச்சயமா நடக்கணும். அதே மாதிரி நான் நினைச்சு இந்த பிள்ளைங்க என்ன செய்ய நினைச்சு வீட்டை விட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு நினைச்சு நினைச்சு இதை பார்த்துருக்கோம். நான் நினைச்சேன் ஏதாவது செய்யும், இதே நடக்கும். சரி வீட்டை பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி சக்தி வீடெல்லாம் வளர்ந்து எல்லாம் நல்லா இருக்குங்கன்னா உங்களுக்கு இந்த உணர்வு இங்க இருந்து காணலாம். தெளிவு நீங்க அனுபவத்தில் வர கிட்டா என்ன சரி அமெரிக்காவில் தான் ஆட்சி படைக்கிறது இல்லை,
அவன் ஏன் நம்ம பிள்ளையை பாதுகாப்பு இந்த உடனே தொழில் நல்லா இருக்கும், அதனால இந்த மாதிரி உணர்வு மாற்றிக்கிட்டே வந்துடும். ஏன்னா இன்னைக்கு உங்களை என்ன செய்ய என்ன சொன்னாரு, என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா துருவ நட்சத்திரத்தோட ஆயுள் மெம்பரை சேர்த்தார். இப்ப மனிதனுடைய வாழ்க்கையில உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து தலைவலி வருது அது வருதுன்னு அவங்களுக்கு சொல்றீங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு ஏன் சொன்னாங்க உங்களோட சேர்த்து ஆயுள் மெம்பரை வந்து உங்களை என்ன செய்ய சரியில்லா நிலை அடைகிறீங்க. அதனால ஆயுள்கால மெம்பரை என்ன சேர்த்தாரு, அதே மாதிரி உங்களை சேர்க்கிறேன். ஒரு நல்ல நெல்லை விளைய வச்சோம்னா ஒன்னு என்ன சமைச்சு சாப்பிட்டு ஒரு நல்ல விட்டு நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா நீ சாப்பிடுவீங்களா? ஒரு நெல் பசியாக்குமா? இதே மாதிரி உங்களை என்ன சொன்னா அந்த தொழில் நட்சத்திர உணர்வு நீங்க எடுத்து என்ன போடுறீங்க. இந்த உணர்வு உங்க கூட வெளியே வைக்கிறீங்க. சூரிய இதை எடுத்து வைக்கிற காற்று மண்டலம். இப்போ உங்க வீட்டுல இது அதிகமா பரவலாம் உங்க வீட்டுல சந்தோஷம். உங்க வீட்டுல அதிகமா வந்து எங்க தெருவெல்லாம் நல்லா இருந்தது. காலை வந்து எங்க ஊர்ல நல்லா இருக்கும். மாரியம்மன் வச்சாங்க. உடனே சண்டை வச்சு மாரியம்மன் வந்த உடனே என்ன சும்மாவா போற நீங்க திட்டி இருக்காங்க மண்ணை வச்சு சொன்னாங்க. இல்ல இப்ப அங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு அறியாத நிலையிலிருந்து விடுபடணும். அந்த தொழில் நட்சத்திரத்தின் சேர்வெல்லாம் அவங்க பெறணும். அவங்களுக்கு பொருளை இருந்து செயல்படும் தரணும். எங்க ஊருக்குள்ள அந்த நல்லது நடக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள அந்த நல்லது நடக்கணும்னா இந்த உணர்வு எடுத்தோம்னா நமக்கு இந்த தீமைகளை நீக்கிறது என்ன செய்யணும். அக்னிகுண்டம் இந்த அக்னிகுண்டம் அந்த துரு நட்சத்திர உணர்வு எடுக்கல அக்னிகுண்டம் அறிஞரும். அப்ப நமக்குள்ள அந்த தீமைகளை நீக்கிறது எதுக்கு அங்க வச்சிருக்கேன். மருந்துகளுக்கு மண்ணை வச்சு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். எத்தனை உதவி செய்யணும். பரா போன இந்த மாதிரி செய்யணும். மண்ணை வச்சு வைக்கிறோம். நமக்குள்ள என்ன செய்யணும், நம்ம தூக்கிக்கிறோம். மாலும் வச்சது நம்ம அறியாம நமக்கு பல தீமைகளுக்கு வந்துடும். அதை நம்ம நீக்கி பழகணும். அந்த மாரியம்மனை வைக்கிறது ஏன்னா பிறருடைய கஷ்டம் அது சக்தி அந்த மாறி நமக்கு தாயாது. நெருப்புல போட்டா என்ன பண்ணுது, எனக்கு முதல்ல என்ன செய்யுது, விஷமா இருக்கு நெருப்பாகுது, அது அணுக்களா மாறுது. சூரியன் நெருப்பாக மாறும்போது என்ன செய்யுது, இந்த விஷயத்தை பிரிக்கும். மனிதன் நினைச்சு நம்ம சாப்பிட உடல் ஆனப்ப நஞ்சை பிரிக்கும். அங்க நஞ்சை பிரிக்கும் எண்ணங்கள் வரும்போது இந்த நஞ்சை பிரித்தால்தான் நாம அடுத்த வழியாகுமா சொல்றது. அதனால அந்த தீமை நிலைகள் எப்ப காண்றோமோ சொல்லி போட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் தேடணும். அதுதான் காலையில் இந்த விநாயகர் தத்துவத்துல நம்ம இன்னைக்கு சீர்த்துல ஆண்டாள் இருக்கிறாங்க. எதுக்கு வச்சாங்க, அரங்கநாதன் அப்படின்னா அந்த அரங்கநாதன் இருக்கிறான். நம்ம கோமன் உணர்ந்து அரங்கநாதன் நிற்கிறான். அந்த உணர்வின் தன்மை நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார் யாரு, நான் எந்த உணர்வின் தன்மை நம்ம ஆழ்வார். ஆனா அந்த உணர்வின் சத்தை நுகரப்படும் நினைச்சு ஆண்டாள். நான் எதை இருந்தாலும் அதை வச்சுதான் எனக்கு ஆடுறேன். கோபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த உணர்வின் நாதம் அரங்க, அந்த உணர்வின் தன்மை நாதம் ஆகும்போது இந்த உணர்வின் தன்மையை வச்சு எல்லாவற்றையும் ஆழ்வார். ஆக இந்த சக்தியின் தன்மை வரப்போமையோட உடவை ஆழ்வார்னா இந்த உடல் இருக்கிற அன்னங்கள் எல்லாம் இயக்கும் என்று ஆழ்வார். அதே சமயத்தில் ஆண்டாள் நான் எதன் உணர்வின் தன்மை இதை வச்சுதான் என் சொல் செயல் எல்லாரும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு உணர்வுக்கும் காரணத்தை வச்சு நம்மள எல்லாம் செய்யணும். நாம் பாடுறோம்ல ஓம் ஈஸ்வரா புரிஞ்சாங்க. ஓம் என்ற நாதமா எங்களை இயக்கும் உயர எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நாம் எதையெல்லாம் எண்ணுகிறோமோ அதை பிரணமாக மாற்றி எந்த உணர்வுகளோ தன்மையோ அதை வச்சுதான் நம்மை ஆளுது நம்ம உயிர். இந்த நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை. அப்ப இதயத்து நல்ல வெளிச்சம் நம்ம ஆளுவானல்ல. இதான் நம்ம பாடலையே கொடுக்குறோம். நம்ம சாமி நல்லா பாடுறான்னு தெரியும். நம்ம ஓம் ஈஸ்வரா குறிக்காக நாமளும் பாடுறோம். ஏன் பாடுறோம், எதுக்கு பாடுறோம், எதனால அது மூலப்பொருள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அடிக்கடி நம்ம சொல்லிக்கிறோம்.